ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அனார்கலி மெத்தடில் ஓகேங்களா, ஸ்கர்ட் எப்படி ரெடி பண்ணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ மார்க்கிங் பண்ணுறது லைனிங் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஹெவி காட்டன் போடுறீங்க அப்படின்னா லைனிங் தேவை கிடையாது. நான் இதுக்கு லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ரெண்டாக இருக்குது. இதை பயாஸ் பீஸ்லாம் மடிச்சுக்கோங்க, பயாஸ் மாதிரி ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா சர்க்கிள் டைப்பில் இருக்கிற மிடி தான் நம்ம போட போகிறோம். மிடி ஸ்கர்ட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மிடிங்கும் போது கொஞ்சம் மேலே இருக்கும், இது ஸ்கர்ட் ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்மளோட ஃபுல்லாகவே மடித்தது. இந்த இடத்துலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இதுக்கு ஸ்கர்ட் எங்கே போடுவீங்களோ அந்த வேஸ்ட்டு சர்க்கம் ஃபுல் லென்த் இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும். பயாஸில் மடித்து போகிறதுனால நமக்கு நல்லாவே ஃப்ரீயாகவும் இருக்கும். அனார்கலி மெத்தடுங்கிறதுனால சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகவும் கிடைக்கும். இப்போ பேப்பர்லாம் மடித்து காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். மேலே நம்ம வேஸ்ட்டு சர்க்கம் எடுத்துருவோம், கீழே கர்வ் வரைஞ்சி காமிச்சிருவேன். இப்போது ஃபுல் லென்த்துங்கிறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டிக்கு கீழே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். முட்டிக்கு மேலேங்கும்போது இந்த சர்க்கிள் வேறு மாதிரி வரும். முட்டிக்கு கீழே லாங் ஸ்கர்ட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டு சர்க்கத்தை 4ஆல் வகுத்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்குன்னு எதுவுமே சேர்த்த வேண்டாம், தையலுக்குன்னு சேர்த்த வேண்டாம். நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லென்த் ப்ளஸ் தையலுக்கு கீழே மடிச்சடிக்கணும், மேலே தைக்கணும். அதுக்கு தேவையான அளவு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் லென்த்துலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் எப்பயுமே. எதனாலனா மேலே எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். எலாஸ்டிக்கோட அந்த பெல்ட் டைப் 2 இன்ச்சுக்கு போயிடும். ஸோ அதனால் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 மைனஸ் பண்ணிக்கணும் ஃபுல் லென்த்துலேருந்து. இப்போது நான் 2 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30னா லென்த்தை நான் 28ன்னு மார்க் பண்ணி எடுக்க போகிறேன். 28 சென்டர்லேருந்து 28, ஃபோல்டிங் சைட்லேருந்து 28. ஸ்டிச்சிங்க்காக நம்ம நார்மலாக 1 இன்ச்சு விட்டிங்கனாவே போதும். லைனிங் தானே, ஸோ 1 இன்ச்சு விட்டால் போதும். மெயின் பீஸும்போது 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் மடிச்சிருக்கிற மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேப்பரில் கூட ட்ரா பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துக்கலாம். வேஸ்ட்டு சர்க்கம் டிவைடட் 4 ஃபுல் லென்த்லேருந்து நீங்கள் என்ன பெல்ட் போகிறீங்க, எலாஸ்டிக் என்ன எலாஸ்டிக் வைக்கிறீங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. தைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுறணும். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மாவே. இப்போ நான் ஃபுல்லாகவே கீழே கர்வ் வேணும், அந்த கர்வுக்காக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வளைவு இந்த சென்டரில் வரும்போது 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சைடு ஜாயிண்ட் வருது. லைனிங் போது லென்த்து கம்மியாக தான் இருக்கும். லைனிங்கில் 32 இன்ச்சு லென்த் தான் கிடைக்கும். இது காட்டன். இதே கிரேப் மெட்டீரியல் இருந்தால் 40, 56 இன்ச்சு வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம ஜாயிண்ட் போடணுன்னு அவசியம் இருக்காது. இப்போ நான் காட்டன் போடுறதுனால எனக்கு ஜாயிண்ட் வருது. இப்போ ஜாயிண்ட் எப்படி போடணுங்கிறத இப்போ நான் காமிச்சிட்றேன். இப்போ இந்த பீஸில் தான் நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கீழே வீட்டில் ஏதாவது டைல்ஸ் கோடுச்சுன்னா அந்த டைல்ஸ் கோடுலேருந்து கரெக்டாக நேராக வச்சு போடுங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். கோணையாக இருந்துச்சுன்னா சர்க்கிள் கரெக்டாக வராது. இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ள ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நல்லா நான் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி 1/2 இன்ச்சு உள்பக்கமாக நான் வச்சு இப்போ நான் கிளாத் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணணும். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 30, 28னா 28, என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை கரெக்டாக வளைவுக்கு மார்க் பண்ணி இதை நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கணும். தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நான் துணியவே தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம இதில் ஜாயிண்ட்டுக்குன்னு எதுவும் விட வேண்டாம். துணி பத்தாமல் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த இடத்துக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மேலே இது ஜாயின் பண்ணுறதுக்காக. அடுத்தது கீழேயே நமக்கு ஜாயிண்ட் வேணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு துணி பத்தலை ஓகேங்களா. இதுக்கும் அதே மெத்தடில் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு சேம் அதே லைனில் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டனாக இருந்தால் கம்பல்சரி இதே மாதிரி தான் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். கிரேப் மெட்டீரியல் இருக்குங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாட்டின் இருக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஜாயிண்ட் வராது. ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வித்து அதிகமாக இருக்கும்.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிங்கன்னாவே போதும். நீங்கள் கட் பண்ணும்போது நவுந்து வருது ஃபேப்ரிக் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் பின்னை கூட நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாச் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு. இப்போ ரெண்டாவது ஜாயிண்ட்டு இது. இந்த இடத்துல நான் 2 டைம் ஜாயின் பண்ணிக்கிறேன், நாச் போட்டுக்கிறேன். அப்போ தான் அது மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு இது கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். மாற்றி அட்டாச் பண்ணிட்டோம்னாலும் மிஸ்டேக் வரும். இப்போ மேலே இருக்கிற இந்த வேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டுக்கிட்ட நான் தைக்கிறதுக்குன்னு எதுவுமே சேர்த்தலை. வேஸ்ட்டு டிவைடர் 4 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இது லைனிங். ஓகேவா? ஸோ ஜாயிண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே விட்டாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கட்டிங்க்கு எனக்கு டோட்டலாக 2.5 மீட்ரு துணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி மெயின் பீஸ் தேவைப்படுது. இப்போ மெயின் பீஸில் சேம் இதே மெத்தடில் நம்ம மடிக்கணும். இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயின் பீஸ் காட்டுறேன். இதை என்னோடய மெயின் பீஸு 2யும் நான் இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வித்து 44 இன்ச் இருக்குது. ஸோ பயாஸில் மடிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஜாயிண்டே வராது. இப்போ நான் பயாஸில் மடிச்சுக்கிறேன். ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு வேஸ்ட்டு சர்க்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீட்டாக உள்ளே வந்து எந்த ஒரு ஃபேப்ரிக்கோட சுருக்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது. கீழே ஏதாவது கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டை ஒட்டியே இந்த ஃபேப்ரிக் நம்ம மடித்த இந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நீட்டாக எடுத்துக்கலாம். சுருக்கம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இனி எல்லா சைடும் நீட்டாக எடுத்ததுக்கப்புறமே துணி எங்கேயாவது ஒரு பக்கம் உள்பக்கம் நமக்கே தெரியாமல் மடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டிங் போட்டதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் தொங்கிட்டுருக்கும் ஸ்கர்ட். அதனால் இங்கேயும் அதே மாதிரி வேஸ்ட்டு சர்க்கம் டிவைடட் 4. இது பயாஸில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு விடணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டைட்டாக ஆகிடுமோ எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்கர்ட்டில் எலாஸ்டிக் தான் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லென்த்து இது மெயின் பீஸ். மெயின் பீஸில் ஃபுல் லென்த் என்ன வந்துச்சோ அதில் பெல்ட்டுக்கு தேவையான அளவு மைனஸ் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச். இப்போ நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த சென்டர் வரும்போது அதே அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி லென்த்து என்ன வேணுமோ, இப்போ 30னா 30, ஓகேங்களா, என்ன அளவு வேணுமோ அது அப்படியே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பின்னு நவரக்கூடாது. ஓகேங்களா, அதை வச்சு டேப் நவராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை அப்படியே சென்டர்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு வளைவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கீழே சர்க்கிள் வரைஞ்சிட்டு கர்வ் மட்டும் வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நான் வச்சுருக்கிற துணி பார்த்திங்க அப்படின்னா 44 வித்து, ஆனால் 2 மீட்டர் 2.25 மீட்ரு தான் வாங்கியிருக்கேன். இதே நான் 2.5 வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கீழே போடுற இந்த ஜாயிண்ட்டுமே இருக்காது. ஜாயிண்டே இல்லாமல் போட்டுருந்துருக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஜாயிண்ட்டு சில ஃபேப்ரிக்கில் வரும், சில ஃபேப்ரிக்கில் வராது. அதோட வித்தை பொறுத்து 1, 2வது எவ்வளோ மீட்டர் வாங்குறீங்களோ அதை பொறுத்து. நல்ல அகலமான ஃபேப்ரிக்கும் கிடைக்கும். இப்போ 56 வித்து, 66 வித்து, 46 வித்து, 44 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி மாற்றி வாங்கிக்கணும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே போகிறதுக்கு ஜாயிண்ட்டுக்கு அதுக்கும் இதுக்கு முன்னாடி லைனிங் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 பீஸுமே அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ அதனால் நேர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நேராக இருக்குது. ஒரு சமயம் அந்த லைனிங்கும் சரி மெயின் பீஸும் அடிக்கும்போது கீழேயும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 2 பீஸும் நான் வந்து கூட வரலாம். வந்துச்சுன்னா ஈவன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு ஜாயிண்ட்டுக்கான பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் பின்னு கம்பல்சரி பின் பண்ணுங்கள், நவராமல் இருக்கிறதுக்காக. நவந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் போடும்போது பெருசாகவும் போயிடும், அப்புறம் தொங்கிடும் ஸ்கர்ட்டு.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட்டு. லைனிங்க்கு எப்படி ஜாயின் பண்ணோம், சேம் அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக தள்ளிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபேப்ரிக்கை வைக்க போகிறேன். இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு இதை மடிச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்கேலை மட்டும் உள்ளே வச்சு கரெக்டாக மடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. இப்போ இந்த இடத்துல நீட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த வளைவு அப்படியே தெரியும், அந்த வளைவில் அவுட்லைன் மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான் ஸ்கர்ட்டு. நீங்கள் ஏற்கனவே அனார்கலி டைப்பெல்லாம் தைச்சிருந்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் அதே மாதிரி இதை நீங்கள் போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். சைட்லேயும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இனி இதெல்லாமே ஜாயின் பண்ணணும். வேஸ்ட்டு பெல்ட் நம்ம எலாஸ்டிக் வைக்கணும்ல, அதுவும் நம்ம ரெடி பண்ணணும். பார்த்திங்கனாவே தெரியும், எந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல அந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பின் பண்ணாதீங்க, ஏன்னா வேஸ்ட்டு சர்க்கட்லேயும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், அதனால். இப்போ இந்த வேஸ்ட்டு சர்க்கத்தை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி நேராக இருக்கா இந்த இடம் தெரியுதுங்களா? அந்த இடம் கரெக்டாக நேராக இருக்கணும், கோணையாக இருக்கக்கூடாது, வீயாகவும் வந்துடக்கூடாது. வீயாக வந்துருச்சுன்னா எலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்கும். நம்ம கோடு கீழே டைல்ஸ் கோடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் வேஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் கரெக்டாக அந்த கோடு வச்சு, கீழே ஏதாவது வீட்டில் டைல்ஸ் இருந்துச்சுன்னா டைல்ஸ் கோடோ ஏதாவது இடத்துல ஒரு கோடு போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஃபுல் ஸ்கர்ட்டோட கட்டிங். லைனிங் இனி ஜாயின் பண்ணோம், மெயின் பீஸ் ஜாயின் பண்ணோம். அடுத்தது எலாஸ்டிக். எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது 2 இன்ச்சு எலாஸ்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மேலே வைக்கிற அந்த பெல்ட்டு துணி 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெல்ட்டு ஜாயின் பண்ணுற துணி 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 1 ஃபுட் மாற்றிக்கோங்க. 1 ஃபுட் மாற்றிட்டு தான் நீங்கள் தைக்கணும். 1 ஃபுட் மாற்றிட்டு தான் இந்த பெல்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 2 இன்ச்சு எலாஸ்டிக்கு மேலே வந்து அந்த பெல்ட்டோட கிளாத் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு எலாஸ்டிக்கு அந்த எட்ஜஸ்லேயே நம்ம வந்து 1 ஃபுட் வச்சு அடிக்கிறதுனால அந்த எலாஸ்டிக்கோட எட்ஜஸ்லேயே கரெக்டாக நம்ம அடிச்சிருவோம். அதை நீங்கள் அடிச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் கீழே இருக்கிற துணியில் 1/2 இன்ச்சு, மேலே துணி 1/2 இன்ச்சு, டோட்டலாக 1 இன்ச் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். எலாஸ்டிக் போக 1/2 இன்ச் இருக்கும் 2 துணியிலுமே. 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா 1 இன்ச், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்னா 4 இன்ச்சு விடணும். இப்போ 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கு ஃபேப்ரிக் மடிச்சிங்க அப்படின்னா 3 இன்ச்சு போயிடும். கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கில் 1/2 இன்ச்சு, மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கில் 1/2 இன்ச்சு, டோட்டலாக 1 இன்ச் இருக்கும். நம்ம தைக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் தாராளமாகவே 1 இன்ச் வரைக்கும் நம்ம விடலாம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணும்போது டைட்டாக போயிடும், இல்லைன்னா இழுத்து தைக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் நான் இப்போ இழுத்து தைக்கிறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி தான் தைக்கணும். எலாஸ்டிக்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமேலு ஜாயின் பண்ணோம். இது வந்து வேஸ்ட்டு சர்க்கம் டிவைடட் 4 பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நான் அப்படியே எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கு மைனஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி எலாஸ்டிக்காக இருந்தால் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். செகண்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக்கு. வேஸ்ட்டு சர்க்கம் என்ன வந்துச்சோ அதை அப்படியே கிளாத்தில் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கில் மட்டும்தான் நீங்கள் இதை மைனஸ் பண்ணோம். ஃபேப்ரிக் அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வேஸ்ட்டு சர்க்கம் 30னா 30 எடுத்துக்கணும். மைனஸ் எலாஸ்டிக்காக 4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 இன்ச்சு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலாஸ்டிக்கில் மட்டும்தான் நீங்கள் மைனஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். மெயின் ஃபேப்ரிக் வேஸ்ட்டுக்குரிய ஃபேப்ரிக் அதில் வந்து அப்படியே வச்சுக்கணும். தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கனாவே போதும்,
கண்டிப்பாக 1 ஃபுட் வச்சு மட்டும்தான் தைக்கணும். இது ஃபுல்லாகவே டேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட அளவு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற கிளாத்தோட லென்த்து 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எலாஸ்டிக் 2 இன்ச்சு எலாஸ்டிக்கு. வேஸ்ட்டு சர்க்கத்துலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் எலாஸ்டிக்கு. கிளாத்துக்கு கிளாத் 5 இன்ச்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு சர்க்கம் அப்படியே வச்சுக்கணும், எதுவுமே கம்மி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி எலாஸ்டிக்னாவே. இப்போ இந்த 1 ஃபுட்டை நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த 2 1 ஃபுட் இருக்குது, லெஃப்ட்டு ரைட் 2 இருக்குது. உங்களுக்கு எந்த கை வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது மெயின் ஃபேப்ரிக் கீழே இருக்குது எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறமேலு நான் இப்போ லைனிங் வைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும், கொஞ்சம் பொறுமையாகவே. எங்கேயும் நீங்கள் இழுத்துடக்கூடாது, இழுக்காமல் ஃபேப்ரிக்கையும் இழுக்காமல் பொறுமையாடுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாப்பாங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்புறமேலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களுக்கு. ஏன்னா தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல எலாஸ்டிக்கோ இல்லை மெயின் ஃபேப்ரிக்கோ இழுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கர்ட்டு ஒரு பக்கம் லைட்டாக இழுத்துற மாதிரி வி மாதிரி ஆகிடும், ஷேப் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் பொறுமையாக ஜாயின் பண்ணணும். இது மட்டும் லைனிங் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அட்டாச் பண்ணுறதெல்லாம் அனார்கலிக்கு அட்டாச் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஜாயிண்ட் பிட்டு, அதே மெத்தடு தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து 1 ஃபுட் வச்சு தான் அடிக்கணும். எலாஸ்டிக் வைக்கிறீங்கனாவே கம்பல்சரி 1 ஃபுட் வச்சு தான் தைக்கணும். நார்மல் ஃபுட்டில் வச்சிங்க அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் தள்ளி போயிடும், அப் அண்ட் டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்து பொறுமையாக அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்மளை இது கன்ஃபியூஷன் பண்ணோம், ஏன்னா நம்ம இன்வெசிபிளாக அடிச்சுட்ருக்கோம். லைனிங்கும் மெயின் பீஸு எலாஸ்டிக் 3மே ஒட்டுக்காக அடிச்சுட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். கிளாத் வந்து உல்ட்டாவாக வரும் நமக்கு, திருப்பும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே எலாஸ்டிக்கு, அதுக்கு மேலே நான் லைனிங் வச்சுருக்கேன். இழுக்கவும் கூடாது, ஸோ இத்தனை இருக்குது, பொறுமையாக. எடுத்து நீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, எந்த இடத்துல வருது எந்த இடத்துல வராது, ஃபேப்ரிக் பின் எங்கே வரும். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்டாச் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பார்த்திங்களா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு இன்வெசிபிளாக இருக்குது. அதனால தான் நம்ம இத்தனை ஒர்க் பண்ணுறோம், இன்வெசிபிளாக வரணுங்கிறதுக்காக. ஸ்கர்ட்டோட இது டைரெக்டாக நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறனால பண்ணிக்கோங்க, ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இன்வெசிபிளாக வேணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். அதில் கரெக்டாக அந்த ஹோல்லாம் விடுறதெல்லாம் கரெக்டாக விட்டணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும். இழுக்கவும் கூடாது, ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பகுதி வரைக்கும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கப்புறமேலு தனியாக எடுத்து லைனிங் உள் பக்கமாக திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். எப்போயுமே இப்படி தான், பகுதி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மிஷின்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் தான் மீதி பகுதியை வந்து ஜாயின் பண்ணணும். இழுத்து விடுறேன்னா காரணம் என்னென்னா, ஒரே பக்கமாக சுருக்கம் இருந்துடக்கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த சுருக்கம் எலாஸ்டிக்கோட சுருக்கம் ஒரே சைடாக போய் நிறைய சுருக்கம் இருந்துடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சுருக்கம் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரே பக்கமாக நிறைய சுருக்கம் போயிடுச்சுன்னாலும் நம்ம போடுற அந்த ஸ்கர்ட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் சுருக்கம் நிறைய தெரிகிற மாதிரி போயிடும். அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக எடுத்து வச்சு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறது தான், ஏன்னா மேலே வந்து சுருக்கமாக இருக்கும். நம்ம தைக்கிற 2 ஃபேப்ரிக்குமே சுருக்கம் இல்லாத ஃபேப்ரிக்கு, ஆனால் பயாஸில் போடுறோம். ஸோ அதனால் இழுத்து லைட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. மேலே இருக்கிறது ஸ்ட்ரெயிட் பீஸு, கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது எல்லாமே பயாஸ் பீஸு. ஸோ அதனால் லைட்டாக இழுத்தும் கொடுக்கும் உங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுக்கும். பார்த்து பொறுமையாக அந்த மாதிரி நான் எடுத்து விட்றேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணி டேக் அடிச்சிடணும். கம்பல்சரி டேக் அடிக்கணும். 2 டைம் டேக் அடிங்க, 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு 1 ஃபுட் 2 டைப் கிடைக்கும், லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு எந்த கைக்கு எந்த சைடு வசதியாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஃபுட் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் 2 தையும். ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துகிட்டு இந்த டைமில் நீங்கள் ஓவர்லாக் பண்ணிட்டு கூட திருப்பிக்கலாம். நான் ஓவர்லாக் பண்ணல, அப்படியே உள்டாவாக திருப்பும்போது நமக்கு இன்விசிபிளாக கிடச்சிரும். ஸோ அதனால் நான் ஓவர்லாக் பண்ணல. இதுக்கு தனித்தனியாக அட்டாச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்கர்ட்டு வந்து இவ்வளோதாங்க. ரொம்ப 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 ஈஸி ஸ்கர்ட்டு. இப்போ இந்த நேரத்தில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இன்விசிபிளாக இருக்கா, இங்கேயும் அதே மாதிரி இருக்கா, அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வந்து பிசுறு நூல் ஏதாவது இருந்துச்சுன்னா கையோட ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க.